டிட்வா புயலால் காரைக்காலில் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அப்துல் அலீம் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அப்துல் அலீம், காற்றினுடைய வேகம் அங்கு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறதே, கரையோரமாக வசிப்பவர்களுக்கு என்னென்ன அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன? முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்னவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன காரைக்கால் பகுதியில்? இந்த தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான இந்த புயல் காரணமாக காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக கடல் சீற்றம் மற்றும் இந்த சூறாவளி காற்று வீசி வருகிறது. இதே போன்று புயல் காரணமாக காரைக்கால் துறைமுகத்தில் தற்போது 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு பகுதிகளில் நேற்று முதல் இன்று இந்த தற்போது வரை இந்த தொடர் கனமழையும் பெய்து வருகிறது. இந்த நிலையில் மீனவ கிராமம் மற்றும் இந்த தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு பாதுகாப்பு அறிவுறுத்தல்களை அதிகாரிகள் வழங்கி வருகிறார்கள். அதே போன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்த கடற்கரை மற்றும் மீனவ கிராமங்களில் உள்ள இந்த கடல் மிகுந்த சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவ மக்கள் இந்த அச்சத்துடன் இருந்து வருகிறார்கள். மேலும் இந்த புயல் மற்றும் இந்த கனமழை எச்சரிக்கை காரணமாக மீட்பு பணிக்காக காரைக்காலுக்கு 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபட வருகை தந்து பல்வேறு தாழ்வான பகுதிகள் மற்றும் மீனவ கிராமங்களில் ஆய்வு செய்து வருகிறார்கள். இதே போன்று பல்வேறு பகுதிகளில் பாதிப்புகள் ஏற்படுகிறதா என்று மாவட்ட நிர்வாகம் மற்றும் புதுச்சேரி அரசு சார்பில் இந்த பல்வேறு பணிகளை தீவிரமாக இந்த கண்காணித்து வருகிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி அப்துல் அலீம்.